Hello all, myself Dr. Prem. I'm working as a senior consultant pulmonologist at Velama Hospitals, Madurai, PR Chest Clinic, Madurai and Chest Clinic, Ramnad. மெயினாக பார்த்தா லங் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதாவது ஆஸ்மா உள்ளவங்க, அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவங்க, மூக்கடைப்பு தும்மல் உள்ளவங்க, ஸ்கின்ல அலர்ஜி உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா பிரச்சனை வந்து வீட்டிலேயே தாங்க இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அது என்னன்னு காரணம் பார்த்தோம்னா மெயினாக வந்து வீட்டில் வளர்க்குற பெட்ஸு, அதாவது நாய், பூனை. வீட்டில் வந்து அவ்வளவு சுதந்திரமாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இன்ஃபேக்ட் சிலர் வந்து பெட்ல அவங்க யூஸ் பண்ற பெட்லயே வச்சு அதுவும் சேர்ந்து தூங்கும். இப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தோம்னா கேட்னாலையும் சரி டாக்னாலையும் சரி வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவன் அதுல வந்து அலர்ஜன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம உடம்புல அலர்ஜியை ஏற்படுத்துற பொருட்கள் அதுல இருந்து வெளிப்படுகிறது. கேட்ல பார்த்தோம்னா ஃபெல்டின் புரோட்டீன் ஒன்று இருக்கு, அது வந்து பூனையோட எச்சில் இருக்கும். அதே மாதிரி நாயில பார்த்தோம்னா வந்து கேனிஸ் ஃபெமிலியாரிஸ்னு சொல்லுவோம், அது நாயோட எச்சிலிருந்து வரலாம், முடியிலிருந்து வரலாம். இந்த அலர்ஜன்ஸ் பொருட்கள் வந்து அந்த அலர்ஜி டெண்டன்சி உள்ள பேஷண்ட்டுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அலர்ஜி லெவல்ஸை கூட்டி நுரையீரல்ல வந்து சுவாச குழாயை சுருக்கி, இல்லை மூக்கில் சைனஸ் ஏற்படுத்தி, இல்லை மூக்கில் தும்மலை ஏற்படுத்தி, இல்லை தோலில் அலர்ஜியை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ யாராருக்கு இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கோ தயவு செஞ்சு நாயையும் பூனையும் தவிர்த்துக்கிறோம். நன்றி.